ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்டோபிக் ப்ரெக்னன்சினா என்ன, எக்டோபிக் ப்ரெக்னன்சி வந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் காமிக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். கன்சீவ் ஆகும்போது உங்களோட கருமுட்டை உங்கள் கர்ப்பப்பைக்கு உள்ளே வளராமல் கர்ப்பப்பைக்கு வெளியே, அதாவது பெரும்பாலும் ஃபெலோபியன் டியூப்பில் வளர்கிறது தான் எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறாங்க. ஃபெலோபியன் குழாய் ஒரு சின்ன குழாய். அதை குழந்தைய வளரக்கூடிய ஒரு இடமா இல்லை. இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியில் தான் உங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலையை கூட உருவாக்கிடும். உங்களோட கருமுட்டை நகர்ந்து அந்த குழாயில் வரும்போது விந்தணுக்கள் போய் சேர்ந்து அதை நம்ம கர்ப்பப்பையில் தள்ளி ஒரு இடத்துல பதிஞ்சு குழந்தையாக உருவாகும். அந்த மாதிரி உருவாக முடியாத இடத்துல இருக்கிறத, அதாவது கர்ப்பப்பை வாய்க்கிட்டையோ இல்லை மலக்குடல் பக்கத்துலேயோ நமக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி கூட ஏற்படலாம். இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி உங்கள் உயிருக்கே ஆபத்தாக மாறக்கூடும். உங்களோட ஃபெலோபியன் டியூப் வெடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு கடுமையான ரத்தப்போக்கு, நோய் தொற்றுக்கள்லாம் ஏற்படும். சில நேரத்தில் மரணங்கள் வரைக்கும் இது கொண்டு போகும். இது பெரும்பாலும் 2% ஆளுகளுக்கு மட்டும்தான் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஏற்படுது. இதோட அறிகுறிகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு இடமாறிய கர்ப்பம், அதாவது கர்ப்பப்பையில் இல்லாமல் ஸ்கேன் பண்ணும்போது திடீர்னு பார்த்தோம்னா குழாயில் இருக்கும். அடுத்து பிறப்புறுப்பில் ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மணிக்கு கீழ் வயிறுலையும் இடுப்புலையும் கீழ் முதுகு வலியும் நிறையா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை ஏற்படலாம். தலை சுற்றல், ரொம்ப டயர்டாக இருக்கிறதும், ஃபெலோபியன் குழாயில் அடைப்பு இருக்கிற மணிக்கு குழந்தை இருக்கிறது தான் பிரச்சனை. இந்த ஃபெலோபியன் டியூப் உடஞ்சிருச்சுன்னா வலியும் ரத்தப்போக்கும் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் மயக்கம், குறைந்த ரத்த அழுத்தம், அதாவது ரொம்ப லோ ப்ரெஷர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தோள்பட்டையில் அதிக வலி இருக்கும். மலக்குடலில் அழுத்தமும் குடல் பிரச்சனையும் கூட ஏற்படும். இந்த மணி டைமில் உங்களோட குழாய் வெடிக்கும் போது உங்களுக்கு கூர்மையான அடிவயிற்று வலி உணரலாம். உங்களால் கண்டிப்பாக நேரம் தாழ்த்தாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். எக்டோபிக் ப்ரெக்னன்சி பொதுவாக யாருக்கு ஏற்படலாம்னா, முன்னாடியே உங்களுக்கு இடுப்பில் அறுவை சிகிச்சை பண்ணாங்களும் ஒரு மாதிரி இந்த சிகிச்சை பண்ண பின்னாடி உங்களுக்கு வீக்கம் ஏற்பட்டு ஒட்டுதல் இந்த மாதிரிக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரிக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஏற்படலாம். அது மாதிரிக்கு செக்ஸுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸ் இருக்கும்போது இந்த பலப்பின் குழாயில் குழந்தை தங்கி வெடிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களோட ஃபெலோபியன் குழாய் ஒழுங்கற்ற வடிவில் பிறந்திருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஏற்பட்டாலும் அடுத்த டைமில் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இடுப்பு அலர்ஜி நோய், அதாவது பிஐடி இருந்தாலுமே உங்களுக்கு ஃபெலோபியன் குழாயில் குழந்தை நிற்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிஐடி உங்கள் கர்ப்பப்பையிலையும் உங்கள் கர்ப்பப்பை வாயிலையும் ஒரு வித புண்ணை ஏற்படுத்தி விட்டு போயிடும். ரொம்ப நாள் கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுமே இந்த பிரச்சனைக்கு ஏற்படுத்தலாம். ஐவிஎஃப் மூலமாகவும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். எண்டோமெட்ரியோசிஸ், அது மாதிரிக்கு எஸ்டிஐ, செக்ஸுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸ் இருந்தாலுமே இந்த பிரச்சனை வரும். உங்களுக்கு 35 வயசு இருந்து இந்த மாதிரிக்கு பிரச்சனை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரிக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருக்கவங்க ஒரு சிலருக்கு எந்த காரணமும் இல்லாமல் இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் பண்ணலாம். அது மாதிரிக்கு உங்களுக்கு ஹச்சிசிஜி அப்படின்ற ஒரு ஹார்மோன்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து உங்கள் கர்ப்ப காலத்தில் ரத்த பரிசோதனை செய்யும் போது அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து நமக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு 12 வாரத்துக்குள்ளே பொதுவாகவே இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியை கண்டுபிடிச்சிடுவாங்க. பெரும்பாலான பெண்களுக்கு ஃபஸ்ட்டு 8 வாரத்துலேயே தெரிஞ்சிடும். இன்றைக்கி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க